என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி ஒரு விருந்தாளி வந்துட்டாங்க. திடீர்னு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம யோசிக்க வேணாம். ஒரு சிம்பிளான ஒரு பலகாரம், அதே நேரத்தில் ரொம்ப ருசியான ஒரு பலகாரம். அது ரவையில் செய்ய போகிறோம். அது குழிப்பணியாரம். உடனே இனிப்பு சேர்த்து உடனடி இனிப்பு ரவையில் செய்யக்கூடிய குழிப்பணியாரம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: ரவை, கோதுமை மாவு, வெல்லம், நல்ல மண் இல்லாத வெல்லம். நீங்கள் எப்படி இருக்கோ அப்படி பார்த்துங்க. நம்ம காய்ச்சி தான் நம்ம வடிகட்டி தான் ஊற்ற போகிறோம். துருவின தேங்காய், தூள் உப்பு, ஆப்ப சோடா, நெய்யும் நம்ம சமையல் எண்ணெயும் ரெண்டும் கலந்து வச்சுருக்கிறோம். ஏன்னா அந்த குழிப்பணியாரத்தில் ஊற்றி விடணும், கொஞ்சம் நெய் எண்ணெய் செலவாகும். அதுக்காக நெய்யும் எண்ணெயும் கலந்து வச்சுருக்கோம். முந்திரி தேவைப்படுறவங்க போடுங்க, தேவையில்லாதவங்க விட்டுருங்க. இது ஏலக்காவும் சர்க்கரையும் சேர்த்து நுணுக்கி பொடியாக வச்சுருக்கோம். ஏன்டா அந்த வெறும் ஏலக்காய் போட்டோம்னா நுணுங்காது. அதுக்காக சர்க்கரையும் ஏலக்காவும் போட்டு பொடியாக நுணுக்கி வச்சுருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த குழிப்பணியாரம் செய்கிறதுக்கு 1 கப்பு ரவை, அதாவது நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் எடுத்துங்க. கொஞ்சமாக வேணுன்னா இன்னும் சின்ன கிளாஸில் கூட எடுத்துங்க. எதில் எடுக்கிறீங்களோ ஒரு மெஷர்மெண்ட்டுக்காக 1 கப்பு ரவை. வறுக்காத ரவை, வறுத்த ரவை இருந்தால் அது கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வறுத்த ரவையோ வறுக்காத ரவையோ 1 கப்பு அளவுக்காக எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த மெஷர்மெண்ட். இப்போ நான் இந்த கப்பில் எடுத்துக்கிருக்கேன். இதே கப்பில் 1 கப்பு தண்ணி, இந்த ரவை கொஞ்சம் கூடுதலாக இருந்ததுனால நம்ம கோபுரமாக தலை தட்டலை, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். சும்மா கலக்கிட்டு அப்படியே ஒரு ஓரமாக மூடி வச்சுருவோம். இதே கப்பில் தான் நம்ம 1 கப்பு ஃபுல்லாக கோபுரம் மாதிரி எடுத்தோம். ஒரு கோபுரம் மாதிரி 1 கப்பு ரவை எடுத்தோம். வறுக்காத ரவை எடுத்தோம். வறுத்த ரவையும் போடலாம், வறுக்காத ரவையும் போடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கோம். அந்த பாத்திரத்தில் இப்போ வெல்லம் வந்து 3/4, கோபுரம் கட்டினதுக்கு 3/4 திட்டம் இது அளவு. 1 கப்பு மட்டும் இனிப்பு கூட இருக்கும். அதனால் 3/4 கப்பு வெல்லம், ஒரு 1/2 கப்பு தண்ணி, 3/4 கப்பு வெல்லம் போட்டோம். அதில் 1/2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம். அந்த வெல்லம் கரையட்டும். கரைஞ்சா போதுமானது. ஏன்னா கரைஞ்ச உடனே கீழே இருக்கிற அழுக்கெல்லாம் தங்கிரும். வடிகட்டி ஊற்ற போகிறோம், அவ்வளோதான். வேறு ரொம்ப பாகுபதம்லாம் எதுவும் கிடையாது. இப்போ நல்லா வெல்லம் கரைஞ்சிருச்சு. இப்போ தீயை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரவை ஒரு 20 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம காய்ச்சின வெல்ல பாகை இதில் ஊற்றிக்கிடுவோம். வெல்லம் நம்ம காய்ச்சின வெள்ளை பாகை ஊற்றிட்டோம். 2 ஸ்பூன் கோதுமை மாவு, பைண்டிங் ஏஜென்சி, அதுக்காக ஒரு 2 ஸ்பூனு கோதுமை மாவு. இந்த டேபிள் ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். சும்மா இனிப்பை எடுத்து காட்டுறதுக்காக ஒரு சிட்டிகை உப்பு, ரொம்ப போட்டுறாதீங்க, கொஞ்சம் ஒரு சிட்டிகை உப்பு. சர்க்கரையும் பொடி பண்ணி வச்ச அந்த பவுடர் தூள் சும்மா ஒரு பிஞ்சு போடுறேன். ஒரு சிட்டிகை ஆப்ப சோடா. எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கிளறி ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறிக்குங்க. அந்த கரைச்சி வச்ச ரவையில் வெல்லம், சோடா உப்பு, ஏலக்காய் பொடி எல்லாத்தையும் சேர்த்து கரைச்சி வச்சுட்டோம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இன்னும் ஊறட்டும். கொஞ்சம் அப்படின்னா கெட்டி ஆயிரும். ஒரு முந்திரியும் நம்ம தேங்காயும் வறுக்க போகிறோம். அதுக்கு தேவையான சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் நெய்யும் எண்ணெயும் கலந்து வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் விட்டுக்கிறேன். கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஒரு 10-15 முந்திரி பருப்பு போட்டுக்கிறோம் வறுக்கிறதுக்கு. போதும், முந்திரி வறுபட்டுருச்சு. ரொம்ப கருகி விட்டால் கருகிடும். அதுக்குள்ளே நம்ம லேசாக வறுத்த உடனே எடுத்துருவோம். ஒரு 1/4 முடி தேங்காய், அதை இதில் போட்டு துருவின தேங்காய்
A few moments later. இப்போ முதல்ல ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சோம். வெள்ளை பாகு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10-15 நிமிஷம் ஊறியிருக்கு. இப்போ நல்லா கெட்டியாயிடுச்சு. முதல்ல தண்ணி மாதிரி இருந்தது. வெள்ளைப்பாகு சேர்த்துட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் கரெக்டு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சோம்ல தேங்காய் முந்திரி, அதை இதில் போட்டுருவோம். சும்மா ஒரு 4 பத்தை தேங்காய், 1/4 முடி தேங்காய். முந்திரி விருப்பப்படுறவங்க போட்டுங்க, விருப்பம் இல்லாதவங்க விட்டுடலாம். முந்திரி தேக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ரொம்ப கெட்டியும் இல்லை, ரொம்ப தண்ணி இல்லை. பாருங்கள், விட்டு விட்டு விழுந்தால் விடுற மாதிரி இருக்கணும். பாருங்க பதம். ரொம்ப தண்ணியாக இருந்தால் சீக்கிரத்தில் வேகாது, ரொம்ப கெட்டியாக இருந்தால் உள்ள மாவு மாதிரி இருக்கும். அதுக்காக இந்த பாருங்கள், இந்த பதம் நல்லா அப்படி அடித்தா அப்படி விழுகிற பதம், மடிஞ்சு விழுகிற பதம், மடிஞ்சு விழுகிற பதம். இது குழிப்பணியாரம் சட்டி வச்சுருக்கோம். இது நான்ஸ்டிக்கில் இருக்குது. கடாய் இரும்புலையும் வருது. எதில் வேணாலும் உங்களுக்கு பழக்கப்பட்ட பணியாரம் சுடும்போது பழக்கப்பட்ட சட்டியாக இருக்கணும். அல்லது ஆரம்பிக்க புதுசாக செய்கிறவங்களா இருந்தால் நான்ஸ்டிக் கடாய் இருந்தால் ரொம்ப நல்லது. அடி பிடிக்காது. வச்சுக்கிறோம், காயட்டும். குழிப்பணியார சட்டி சூடாயிருச்சு. இப்போ எண்ணெயும் நெய்யும் கலந்து வச்சோம்ல, அதில் கொஞ்சம் ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூனு விட்டுக்குங்க. பாருங்கள், சட்டி அப்படி வடிச்சிட்டு இப்போ ஒரு பக்கம் ஒரு 2 நிமிஷம் ஆச்சு, நம்ம பரட்டி விட்ருவோம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. 2 பக்கமும் இதை எடுத்துடலாம். குத்தி பார்க்குறோம், நல்லா வெந்துருச்சு. அருமையான முறையில் ரவை உடனடி இனிப்பு குழிப்பணியாரம் செஞ்சுருக்கோம். ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த குழியாக இப்படி வட்டமாக இருக்கிறதுனால பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வந்தவுடனே பிரியமாக சாப்பிடுவாங்க. இது ஒரு 2 நாள் ஆனாலும் ஒன்றும் ஆகாது. ஏன்னா எல்லாமே நம்ம வறுத்து போட்டிருக்கோம். 2 நாள் ஆனாலும் அது பாட்டுக்கு இருக்கும். நீங்கள் வெளியில் வச்சே சாப்பிட்லாம். ஒன்றும் ஃப்ரிட்ஜில் எதுலேயும் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெளியில் வச்சே சாப்பிட்லாம். இந்த வீடியோவிலேருந்து நம்ம ஒரு மருத்துவ குறிப்பும் சொல்லுவோம். அதாவது தினமும் நலமுடன் வாழ நல்லதோர் நாட்டு வைத்தியம் அப்படிங்கிற முறையில் ஒரு வீடியோ பின்னாடியும் ஒரு நாட்டு மருந்துடைய குறிப்புகளை சொல்லிக்கிட்டே வர. அதில் இப்போ இரத்த அழுத்தம், பிளட் ப்ரெஷரு, இந்த இரத்த மாரடை இது மாதிரி வருதில்ல, நெஞ்சில் படபடான்னு வர்றதுக்கு, இதுக்கெல்லாம் ரொம்ப தீர்வு காணக்கூடிய நல்ல ஒரு மருந்து துளசி சாறு. காலையில் எந்திரிச்ச உடனே துளசி சாறை நல்லா அரைச்சி தண்ணியில் சேர்த்து அதை அரைச்சி மிக்ஸ் பண்ணிவிட்டு வடிகட்டிட்டு
காலையில் வெறும் வயிற்றில் எந்திரிச்சோடனே ஒரு அவுன்ஸு குடிச்சிங்கன்னா இந்த பிளட் ப்ரெஷர், இரத்த அழுத்தம், இந்த மாறு படபடன்னு துடிக்கிறது இதெல்லாம் நல்லபடியாக குணமாகும். செஞ்சு பாருங்கள். இது கைகண்ட மருந்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எங்களை ஆதரிக்க வேண்டாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரான்.